கேக்குதுங்களா? அந்த ஸ்பான்சர் எடுத்துட்டு அவரோட அப்பாவோட ஃப்ரெண்டு மூலியமா அந்த ஸ்பான்சர் வந்து போயிட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கால உள்ள கொலம்பியா யூனிவர்சிட்டில 1913ல வந்து அட்மிட் ஆகுறாரு. 1913ல அட்மிட் ஆனப்ப அவரோட சக மாணவர்கள் எல்லாமே வந்து ஒரு எம்ஏ தான் முடிக்கிறாங்க. அவரு அங்கிருந்து 3 வருஷம் 1916ல வெளியில வராரு. அதுக்குள்ள ஒரு டாக்டரேட் 3 எம்ஏ கம்ப்ளீட் பண்றாரு. 3 எம்ஏ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கிரீன் ஷேரை வந்து க்ளோஸ் பண்ணிருங்க சார். ஸ்கிரீன் ஷேரை க்ளோஸ் பண்றேன். ஓகே. ஸோ அந்த 3 எம்ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டாக்டரேட்டும் கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜை விட்டு வெளியில 1916 வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜ்ல கொலம்பியா யூனிவர்சிட்டியில 2 பேருக்கு மட்டும் சிலை இருக்கு. ஒன்று வந்து அந்த காலேஜுக்கு லேண்டு கொடுத்த ஒரு லேடியோட சிலையும், அதுக்கப்புறம் அந்த காலேஜில் படிச்சுட்டு வந்த அந்த கேர்ளை பற்றி கேட்டாங்க இல்லைங்களா, 4 விதமான ப்ரொஃபைலு பயோடேட்டா. டார்கெட்டட் ப்ரொஃபைலு, மிக்ஸ்டு ப்ரொஃபைலு, ரிவர்ஸ் ப்ரொஃபைலு, நார்மல் குரோனாலஜிக்கல் ப்ரொஃபைலு. ஸோ அது மாதிரி வந்து இவங்க டாக்டர் அம்பேத்கருக்கு அங்கே சிலை வச்சுட்டு, அப்போல்லாம் அவர் வந்து ஒரு டாக்டரேட் தான் வாங்கியிருந்தாரு. சிலை வச்சுட்டு கீழே என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்டாச்சுக்கு பாட்டம்ல ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் இந்தியா, ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கூட நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை வந்து ஃபேமஸான காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கலாமா, சென்னை ஐஐடியில் படிக்க வைக்கலாமா, கான்பூர் ஐஐடியில் கூகுள் ஓட சிஇஓ சுந்தர் பிச்சை படிச்சாரு அந்த காலேஜில் படிக்க வைக்கலாமான்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் சொன்ன அந்த கேர்ளோ இல்லைன்னா டாக்டர் அம்பேத்கர் படித்தவங்களோ அவங்க போய் ஃபேமஸான காலேஜில் படிக்கல. ஸோ அவங்க படிச்சதுனால அந்த காலேஜுக்கு ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அப்போ அது எப்படி வந்ததுன்னா இந்த கான்ஃபிடன்ஸு, நம்பிக்கை, தன்னம்பிக்கையால தான் வந்தது அப்படின்னு இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். நன்றி சார். அடுத்த வீடியோக்கு போகலாம். Namaste. Dreaming about reaching the top is one thing, and வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையோட பேசுகிறது எப்படி, வாழ்க்கையில் தன்னம்பிக்கையாக நடந்துக்கிறது எப்படி அப்படிங்கிற பலவிதமான பதிவுகளை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். இந்த தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ், நிறைய யுத்திகள் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு முக்கியமான ஒரு செயலை நம்ம செய்யணும். அது என்ன அப்படின்னா, நம்முடைய தன்னம்பிக்கையை அழிக்கிற, நம்முடைய தன்னம்பிக்கையை குறைக்கிற பழக்கங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, அந்த மனநிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரி செய்கிறது தான் இந்த தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கான நம்ம செய்கிற முதல் வேலையாக இருக்க வேண்டும். சரி, உங்களுடைய தன்னம்பிக்கையை அழிக்கிற 6 முக்கியமான எண்ணங்கள், மனநிலைகள், பழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 6 பழக்கங்களில் எந்த பழக்கங்கள், எந்த மனநிலை உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஏதாவது ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து மாற்றிக்கோங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை படிப்படியாக அதிகரிக்கும். சரி, முதலாவது மனநிலை என்ன அப்படின்னா, நீங்கள் மோசமானவர் என்று உங்களுக்கு நீங்களே எண்ணிக்கொள்வது. நான் ரொம்ப மோசமானவன், எனக்கு ரொம்ப நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்குது, நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண போனாவே எனக்கு அது வந்து ஒத்து வரதில்லை, சரி வரதில்லை அப்படிங்கிற மாதிரியான நம்மளை பற்றின நெகட்டிவான எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒன்று போதும் நம்முடைய தன்னம்பிக்கையை வந்து சுத்தமாக வந்து காலி பண்ணுறதுக்கு. இப்படி பெரும்பாலான நபர்கள் சிந்திப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்கள், நிறைய தவறுகள் நடந்திருக்கும். ஓகே, இது எல்லாத்துக்குமே சகஜமாக இயல்பாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இதை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தவறாக போயிருக்கிறது, நமக்கு நிறைய விஷயங்கள் தவறாக போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்முடைய மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிறதுனுடைய விளைவாகத்தான் நிறைய பேர் வந்து அவங்கள பற்றியே நெகட்டிவாக நிறைய பேர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கும் 2வது பழக்கம்,
அளவுக்கு அதிகமாக மற்றவங்க கிட்ட நாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்யும்போது உடனே அதை மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அதாவது மன்னிப்பு கேட்கறது தவறு, சாரி அல்லது ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்கிறது தவறு அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதற்கு எடுத்தாலும் எப்பவும் அளவுக்கு அதிகமாக நம்ம இந்த சாரி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப ஒரு எக்ஸசிவாக, அதாவது இயல்பாக நாம் சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கும் இயல்பாக நம்ம மன்னிப்பு கேட்குறதுக்கும், நம்ம உண்மையாகவே ஒரு தவறு செஞ்சு வருத்தம் அடைஞ்சு நம்ம மன்னிப்பு கேட்குறதுக்கும் இயல்பாகவே நம்ம எப்போ பார்த்தாலும் மற்றவங்க கிட்ட மன்னிச்சிடுங்க, சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு பழக்கம். ஏன் இது தவறான பழக்கம், ஏன் இது உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, சாரி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ஏதோ தவறாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் போல் இருக்கு, நாம் ஏதோ நிறைய விஷயங்களை நம்ம சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அளவுக்கு அதிகமாக மன்னிப்பு கேட்கும்போது அந்த எண்ணத்தை உங்களுடைய மனசில் நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது பழக்கம், அளவுக்கு அதிகமாக மற்றவங்களோடு நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பண்ணும்போது என்ன அப்படின்னா, மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்துகிறோம். அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி அல்லது ஒரு மோட்டிவேஷனுக்காக, ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக அப்படிங்கிற பட்சத்தில் இது தவறு கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை ஒரு நெகட்டிவ் கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குது, எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இல்லை, அவங்க இப்படி தான் இருந்தாங்க, திடீர்னு பெரிய ஆள் ஆகிட்டாங்க, ஆனால் நான் பாருங்கள் எனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களோட ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி நெகட்டிவாக ஒப்பீடு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த ஒப்பீடு பண்ணும்போது நாம் குறைவாக, நாம் தாழ்ந்தவர்களாக இருக்கிறோம், அவங்க உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நொந்து கொள்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா. அந்த மனப்பான்மை அப்படி கம்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு பழக்கம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுவுமே சரியாக பண்ணல, நமக்கு எதுவுமே சரியாக அமையலை, நமக்கு எதுவுமே செட் ஆகலை, நமக்கு எதுவுமே சரி வரல அப்படிங்கிற ஒரு மனநிலையை நாம் பதிய வச்சுக்கிறோம். ஸோ இதன் மூலமாக நம்முடைய தன்னம்பிக்கை வளர விடாமல் நம்ம தடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நான்காவது பழக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். உங்களுடைய நேரத்தை சரியாக மேலாண்மை செய்வது எப்படி என முக்கியமான கருத்தை கற்றுக்கொள்ள மேக் டைம் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்கு. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்கு. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கும் நான்காவது பழக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உடை மற்றும் உங்களுடைய உடம்புடைய தோற்றத்தை குறித்த நம்ம அலட்சியம் காட்டுவது. ஸோ ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அதாவது நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையில், உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய உடை, உங்களுடைய தோற்றம். உங்களுடைய உடை அப்படின்னு வரும்போது, நம்ம ஒரு நபரை நம்ம சந்திக்க போகிறோம், ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல அந்த அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி சரியாக மனசன் சார், நம்ம எண்ணங்கள் தான். சூப்பர் சூப்பர் சார். அதாவது நம்மளோட எண்ணங்கள் தான் வேகம் சொல்றாரு. அதாவது சூரியன்ல இருந்து சூரிய ஒளி பூமியை சேர்றதுக்கு 8 நிமிடம் 20 வினாடி ஆகுது. ஒரு நொடிக்கு லைட்டோட ஸ்பீடு 3 லட்சம் கிலோமீட்டர். ஸோ 3 லட்சம் கிலோமீட்டர்னா அப்போ பார்த்துங்க, ஒரு நிமிடத்துக்கு 60 வினாடிகள், அப்போ இன்ட்டு ப்ளஸ் ஒரு 20, அவ்வளோ டைம் எடுக்கு. ஆனால் நம்ம எண்ணங்களோட வேகம் அதை விட ரொம்ப வேகம் அப்படின்னு சொல்றாரு. அக்கார்டிங் டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பிரபஞ்சத்துக்குள்ளதான் ஒளியோட வேகம் 3 லட்சம் கிலோமீட்டரு. பிரபஞ்சத்துக்கு வெளியில
இந்த பிக் பேங் தியரி ஸ்டீபன் ஹாக்கிங்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிக் பேங்குக்கு அப்புறம் தான் இந்த பிரபஞ்சம். ஸோ அது 1400 கோடி ஆண்டுகள் ஆகுது. பிரபஞ்சத்துக்கு வெளியில வந்து இதை விட ஸ்பீடு வந்து இருக்கலாம். டைம்ன்றது வந்து பிரபஞ்சத்தோட தொடக்கத்துல இருந்து தான் நம்ம டைம் ஃபார்மேட்டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம வந்து நான் டெய்லி வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு நான் வீடியோ ஷேர் பண்ண போறதில்ல. ரீசன் என்னன்னா, நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ ஸ்பீட் ஆஃப் தாட் அதுதான் சொன்னாரு ஹாப்பிகண்ணன் சார். நம்ம எண்ணங்கள் தான் வந்து ரொம்ப வேகமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஏர்போர்ட்டுக்கு அப்ரண்டிஸ் மற்ற காலேஜில் வந்து வரவங்களுக்கு நான் கைடன்ஸ் சொல்லும்போது சொல்லுவேன் ஸ்பீட் ஆஃப் தாட். இப்போ ஒரு பாஸ் செக்ரட்டரி இருக்காங்க ஒரு ஆஃபீஸில். பாஸ் வந்து அவர் என்ன லெட்டரை வந்து ஃபார்மேட் பண்ணி அனுப்பணுமோ அதை டிக்டேட் பண்ணுவார். ஷார்டன் வந்து பிஏ வந்து அதை நோட் எடுப்பாங்க. அவங்க அதை நோட் எடுத்துட்டு வந்துட்டு டிராஃப்ட் பண்ணி வைப்பாங்க. டிராஃப்ட் பண்ணி வைக்கும்போது திரும்ப சொல்லும்போது அவரோட தாட் பேட்டர்ன் மாறிடும். அவரோட எண்ண ஓட்டம் வந்து மாறிடும். ஸோ அந்த லெட்டரோட ஃபார்மேட்டே திரும்ப மாற்றுவார். இல்லை அந்த மேடம் வந்து சப்போஸ் பிஏ வந்து மோஸ்ட்லி லேடிஸாக இருக்கிறதுனால மேடம் சொல்கிறேன். ஸோ அந்த மேடம் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பில் என்ன எஃபெக்ட் ஆச்சோ அன்னைக்கு அது வந்து அதை பேஸ் பண்ணி அவங்களோட அடிக்கிற விதங்கள் மாறிடும். அப்போ வந்து திரும்ப கரெக்ட் பண்ணி திரும்ப அதை ஒரு ஷேப்பு கொண்டு வரதுக்கு ஒரு மூணு முறையாவது அவங்க மீட் பண்ண வேண்டியிருக்கும். அதை விட்டுட்டு ஸ்பீட் ஆஃப் தாட்ன்றது வந்து இப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அந்த வேகத்திலேயே வந்து நான் ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டருக்கு முன்னாடி பேசினேன்னா ஸோ அந்த சிஸ்டம் வந்து வாய்ஸ் ரெகனைசர் இருந்ததுன்னா என்னோட வாய்ஸ் நான் பேசுறது அப்படியே வந்து வாய்ஸ் வந்து டேட்டாவை கன்வெர்ட் ஆகிட்டு டிரான்ஸ்ஃபர் அட் த ரேட் ஆஃப் ஹாப்பிகண்ணன் சார் கோயம்புத்தூர்னு போட்டோன்னா ஸோ அவரோட மெயிலுக்கு வந்து அது போயிடும். இதுதான் வந்து ஸ்பீட் ஆஃப் தாட்டு. நம்ம ஏற்கனவே வந்து பெப்னோசி நம்பர் பார்க்கும்போது டெஸ்லாவோட அந்த போட்டோகிராஃபி அப்படின்ற விஷயத்த வந்து அதாவது நம்ம எண்ணத்துல என்ன வருதோ அதை அப்படியே வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வரதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கரண்ட் வந்து த்ரூ ஒயர்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு டவர் போட்டுட்டு ஒரு ஏரியாவுக்கு ஒரு டவர் போட்டுட்டு ஒயர்லெஸ்ஸாக வந்து எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான முயற்சிகள். ஸோ அதுக்கப்புறமும் நிறைய சயின்டிஸ்ட் அதை ட்ரை பண்ணாங்க. அது சக்ஸஸ் ஆகலை. ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் வந்து நம்ம இப்போ யூடியூப்ல வந்து போய் பார்த்தோம்னா எந்த வீடியோ வேணுமோ இல்லை என்ன நினைக்கிறோமோ அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நீங்களா இனி தேடணும் அப்படின்றதுக்காக அந்த டிப்ஸை மட்டும் நான் இப்போ ஷேர் பண்றேன். இப்போ நான் கொடுத்த வீடியோலாம் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம். நான் இன்னைக்கு கொடுத்த வீடியோ எப்படி எடுத்திருக்கேன்னா நம்பிக்கை அப்படியே தங்கிலீஷ்ன்ற மாதிரி தமிழ்ல அடிச்சிருக்கேன். நம்பிக்கை NAMBIKKAI நம்பிக்கை ஒப்ளிக் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒப்ளிக் கான்ஃபிடன்ஸ் ஒப்ளிக் சேஃப்டி ரிலேட்டட் தமிழ் வீடியோஸ். ரீசெண்டாக ஆஃபீஸில் வந்து SMS ட்ரைனிங் கொடுத்தாங்க. எஸ்எம்எஸ்ன்றது வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு சிஸ்டம்ஸ். ஸோ அதில் வந்து ஏர்கிராஃப்ட் லேண்ட் ஆகும்போதும் ஏடிசி கிரவுண்ட் ஆப்ரேஷன் டெர்மினல் ஆப்ரேஷன் அதர் ஆப்ரேஷனல் ஏரியாவில் வந்து என்னெல்லாம் நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது எப்படி இருந்தால் சேஃப்டி ஆஸ்பெக்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 4 லட்சம் டேக் ஆப்ஸ் அண்ட் லேண்டிங் நடக்குது வேர்ல்டு முழுக்க. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பார்த்தீங்கன்னா அந்த ஏவியேஷன் செக்டார் தான் ரொம்ப வேகமாக மின்னல் வேகத்தில் வளர்ந்துகிட்டு இருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து இந்தியாவில் வந்து 500க்கும் மேற்பட்ட ஏர்போர்ட் வந்து ஆக்டிவாக இயங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ 4 லட்சம் டேக் ஆப் லேண்டிங் நடக்கும்போது எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காம நடக்குதுன்னா அப்போ சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவாக இருக்கு. ஸோ ஒரு அந்த வீடியோ அந்த ட்ரைனிங் போனப்ப வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க ப்ளே பண்ணது ஒரு பேபி வந்து லேடர்ல கிளைம் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதே பேபியை வந்து அவங்க கேன் ஐ கம் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேபி வந்து அப்படியே திரும்ப இறங்கி வர மாதிரி லேடர்ல இறங்கி வர மாதிரி காட்டுவாங்க. ஸோ இப்போ அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ஜாயின் ஜிஎம் நரேஷ் அவர்கள் என்ன சொன்னார்னா இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு 60 பேர் இருந்தாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். எந்திரிச்சு நின்ட்டேன் நான். ஸோ அப்போ வந்து எஸ் டெல்மி அப்படின்னாரு. ஸோ நான் சொன்னேன் இது வந்து சேஃப்டி வந்து இன்பில்ட்டா இருக்கு அந்த குழந்தைக்குள்ள. அதனாலதான் அந்த குழந்தை இறங்கும் போது அந்த லேடர்ல டீக்ளைம் பண்ணும்போது ரிவர்ஸ்ல கிளைம் ஆகுது. எப்படி ஏறும்போது வந்து ஃப்ரண்ட்ல இருந்து போச்சோ அதே மாதிரி அது அங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப டேர்ன் ஆகி காலை முதல்ல விட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வச்சு அப்படி மாத கணக்குல தான் இருக்கும். அது வருஷம்லாம் இருக்காது அந்த குழந்தைக்கு. அவ்வளோ ஒரு 9 மாதம் 10 மாதம் இல்ல 11 மாதம் வச்சுங்களேன் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் அந்த குழந்தையோட ஏஜ் பாத்தீங்கன்னா. ஸோ அப்போ வந்து அது இறங்கும் போது திருப்பி அந்த காலை முதல்ல விட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து டச் ஆன உடனே அதுக்கப்புறம் அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மெதுவா வந்து அந்த 5 ஸ்டெப்பை வந்து கிளைம் பண்ணு டீக்ளைம் பண்ணி கீழே வந்து சேருது. ஸோ அப்போ வந்து எல்லாமே நமக்குள்ள இருக்கு. சார் வந்து நாளைக்கு வந்துருவாங்க. ஸோ நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா இங்க நான் தமிழ்ல எழுதியிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ
இல்ல தமிழ் வலைதளத்துல போய் நேரடியா தமிழ்ல டைப் பண்ணீங்கன்னா யூடியூப்ல இல்லாததே கிடையாது. இப்ப நம்ம 10 நாள் பார்த்தா கூட இந்த வந்து வீடியோஸ்ல வந்து முடிவு வருமானம் வராது. பாட்டுன்னு வந்துட்டே இருக்கு, ஏகப்பட்டது வந்துட்டே இருக்கு. நாம ஆல்ரெடி நம்மளோட நினைவலைகள்ல என்ன இருக்கோ, இல்ல என்ன இதுவரையிலும் நம்ம வந்து அக்வயர் பண்ணி வச்சிருக்கோமோ, அதோட அந்த வீடியோவை கனெக்ட் பண்ணி பார்க்கறது, அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்ப நம்பிக்கை பலப்படுதோ அப்போ எண்ணிக்கை விரிவடையும். ஸோ இது ரெண்டும் வரும்போது இயற்கையோட இணைந்தா நாம செல்வந்த ஆகிறத இந்த பிரபஞ்சத்தால இல்ல, எதையாலும் யாராலையுமே வந்து தடுக்க முடியாது. இப்ப யூனிவர்ஸ் மட்டும் இல்ல, மல்டிவர்ஸும் இருக்கிறதா ஒரு தாட் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வீடியோஸும் இருக்கு, அதுக்கான அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கான்ஃபிடன்ஸ் சம்பந்தமா ஒரு 2 நிமிஷம் ஷேர் பண்ணிக்கிட்டு 5:36 ஆகுது. ஸோ 6 மணிக்கு நம்ம உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ். க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி. வாய்ப்பு முதல்ல யாராவது ஒருத்தர் எடுத்துங்க, அடுத்து ஒவ்வொருத்தரா ஒரு 2 அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஐயா. எஸ் கண்டினியூ பண்ணுங்க. கரண் சார், நீங்க பேசுறீங்களா சார்? சார் நீங்க பேசுங்க சார், அடுத்து நான் பேசுறேன். ஓகே ஓகே சார், நன்றி சார். சார், இப்ப மனம் என்றால் என்ன? நம்ம சாரோட டெஃபினேஷன் ஒரே ஒரு ஒண்ணு தெரிஞ்சுக்கலாமே யாராவது? எண்ணங்களின் என்ன குவியலா? எண்ணங்களின் குவியல். எண்ணங்களின் குவியல். சொல்லட்டுங்க ஐயா? ஓகே. புலனறியா உணர்வு குவியலின் இருப்பு நிலை அடையாளம் தான் மனம். புலனறியா உணர்வு குவியலின் இருப்பு நிலை தான் மனம். இருப்பு நிலை அடையாளம் தான் மனம். நன்றிங்க ஐயா. ஸோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி நானும் சில வீடியோ தேடும் போதுங்க சார், இப்ப அந்த ரெலவெண்டா போட்டோம்னா அது மாதிரில பாப்பப் ஆகிட்டே இருக்கு. அடுத்து அதை ஒட்டிய வீடியோக்களே வருது. நம்ம எதை பாக்குறோமோ அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கமெண்டேஷன் வந்துகிட்டே தான் இருக்கு. அதான் ப்ரௌசரு சர்ச் என்ஜின் 2 இருக்கு சார். ப்ரௌசர் வந்து நீங்க தெரிஞ்ச விஷயத்த உள்ள போய் தேடுறது. அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வெப்சைட் அட்ரஸ் தெரியும்னா அதுக்குள்ள போய் பண்றது. சர்ச் என்ஜின்ல போகும்போது பாத்தீங்கன்னா கூகுளே ஒரு சர்ச் என்ஜின் தான். ஸோ கூகுள் மாதிரி நிறைய இருக்கு. அப்போ நீங்க தெரியாததை போய் போடும்போது பாத்தீங்கன்னா Facebook கொடுத்தீங்கன்னா Facebookல இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் அந்த கீவேர்டை வச்சு. நம்ம வாட்ஸ்அப், ட்விட்டர் அந்த மாதிரி என்ன கொடுக்குறீங்களோ அதுல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் பாட்டம். அப்போ இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஒரு மாசம் பார்த்தா கூட இப்ப இந்த நம்பிக்கையோட இது வந்து போயிட்டே இருக்கும். அப்ப நமக்கு என்ன வேணும்ன்றத நாமளே வந்து யூடியூப்ல இல்லாத இல்ல, நம்ம எல்லாருமே யூடியூப் கண்டிப்பா பயன்படுத்த தெரியும். பயன்படுத்தி தான் ஆகணும், வேற வழி இல்ல. யூடியூப்ல போய் நீங்க தமிழ்லயோ அந்த மைக் ஆன் பண்ணிட்டு தமிழ்ல பேசுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்க வாய்ஸ் அது புரிஞ்சுக்கும். ஆரம்பத்துல தப்பா கொடுக்கும். நம்ம என்ன கேட்டோம், நம்ம ஒண்ணு கேட்போம். நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா நேத்து வேற ஏதோ தேடிட்டு இருந்தோம் ஆபீஸ்ல. சோ அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்மளோட வாய்ஸ. அதனால வந்து நாமளா தேட ஆரம்பிச்சுக்கணும் அப்படின்றதான் என்னோட குறிப்பு. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. இல்லாத வீடியோ தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. இதை விட பெஸ்டா எடுக்க முடியும். சோ அப்ப நம்ம எப்படி தேடணும்ன்றத மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கன்றதுதான். தெரிஞ்சுக்கணும். ஆமா, தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க அது வந்து தேவையான டைம்ல தேவையான இடத்துல எடுத்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தேவையானதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே. திரும்ப டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதனுடைய வளர்ச்சி, அதாவது அந்த ஆங்கிள் நீங்க தேடுங்க. அதுதான் என்ன மாதிரியான நோக்கத்துல உங்களுக்கு தேவையோ அந்த நோக்கத்துல ஸ்பீடு தான். ஐயா, ஏழுமலை அனைவருக்கும் காலை செல்வ வணக்கம். என்னோட கருத்து, பிரபஞ்சமும் யூடியூபும் ஒன்றுதான். உங்களோட எண்ண ஓட்டங்களுக்கு தக்கபடி நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ, உங்கள் தேவை என்னவோ அதை ஒன்றுக்கு இருமுறை கேட்டுவிட்டால் அதை சார்ந்த விஷயங்கள் யூடியூப் கொடுத்து கொண்டே இருக்குது. நீங்க அதுல உனக்கு தேவையானதை சரியானதாக தீர்வு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா இதை வருஷ கணக்கா பண்ணிட்டே இருந்தா கூட கிடைக்காது. காரணம், நான் ஒரு அச்சகத்தான் என்ற ரீதியில எனக்கு ஒரு எம்பளம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டுனா அது மட்டும் நான் ஆயிரக்கணக்கான எம்பளங்களை தருவோம். இந்த கம்பெனிக்கு இது பொருந்துமாங்கிற அந்த சிந்தனைக்கு வரதுக்கு பல மணி நேரங்கள் செலவாயிடுது. செலக்ட் பண்றதுல டைம் ஆகுது. ஆமா, அதனால இந்த பிரபஞ்சமும் யூடியூபும் ஒன்றுதான் என்பதை நினைவில் நிறுத்தி எனக்கு தேவையானதை சரியானதை கூட மறுபடியும் கேட்டு கொடுத்துரும். தேடிக்கிட்டே கிடக்காம 1க்கு 2 வாட்டி சரியானதை கொடுக்க கொடுக்கும். மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.
ஐயா, வணக்கம் சார். இந்த மனத்தை பத்தி ஒரு ஒரு 2 நிமிஷம் சொல்லட்டுங்களா ஐயா? அவரே சார் சொன்னதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அதை அப்படியே நான் பேசுங்க சொல்லட்டுங்களா? பேசுங்க ஐயா, பேசுங்க. ஓகேங்க 5:40 ஐயா. ஆகுது, இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. ஓகேங்க ஐயா. உலகில் உள்ள அனைத்திற்கும் உயிர் உள்ளவை, உயிர் அற்றவை. அந்த மாதிரி 2 விஷயம் சொல்லியிருக்காரு. அதுல உயிர் இருந்தால் உணர்வு இருக்கும். உயிர் இருந்தாவே கம்பல்சரி எல்லாத்துக்குமே உணர்வு இருக்கும். அப்புறம் வந்து உலகில் உள்ள அனைத்திற்கு உயிர்களுக்கும் மனம் இருக்கிறது. மனம் இருக்கான்னு சொல்லி நம்ம ஒரு முறை கேட்டிருந்தோம். நம்ம வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் மனம் இருக்குன்னு நம்ம எல்லாம் சொன்னோம். மேபி மெஜாரிட்டி அப்படி சொன்ன மாதிரி இருக்கு. சிலர் மேபி சொல்லியிருக்கலாம். அப்போ வந்து இல்ல, மனமும் வந்து இருக்குது. எல்லா உயிருக்கும் வந்து மனம் இருக்கு. ஸோ மனித மனம் மட்டும் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறதுனால நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி போறோம். மற்றது எதுவும் பரிணாம வளர்ச்சி இல்லாதனால அதனுடைய பழக்கத்தை அந்தந்த மிருகங்கள், பறவைகள் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. எதுவுமே பரிணாம வளர்ச்சி இல்லை. காக்கா வந்து எங்க போனாலும் ஒரே மாதிரி தான் கத்திட்டு இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. கோழி எங்க போனாலும் கூவிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ மனிதன் மட்டும் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து, அவங்களோட தேடுதலை பொறுத்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுதான் வந்து நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி. இந்த மைண்ட் பத்தி, ஹியூமன் மைண்ட் பத்தி இன்னொரு பதிவு மட்டும் இங்க இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. இப்ப இருக்கிற நிலையில நம்ம வந்து 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடியோ 4 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடியோ மனித இனம் வந்து இல்ல. அந்த அந்த அப்ப வந்து ஐயா சொன்ன மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு வந்தது. லேட்டஸ்ட் இந்த நரம்பு சம்பந்தமான டாக்டர் எல்லாம், சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹியூமன் பிரெயினை, அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பிரெயினே வந்து ஒருத்தர் ஸ்டீல் பண்ணிட்டார், திருடிட்டாரு. ஸோ அது ஆராய்ச்சி பண்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இப்போ அறிஞர் அண்ணா வந்து மேடையில வந்து அவ்வளோ திறமையா பேசுவாங்க. இப்படி சிலருடைய பிரெயின் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கர்ல்னு சொல்ற அந்த மண்டை ஓடு வந்து பாத்தீங்கன்னா உள்ளர வந்து ரொம்ப அதிகமான சுருள் வடிவில் அதிகமா இருந்ததுன்னா அவங்க வந்து பிரெயினியா இருக்காங்க. அப்புறம் இயற்கையா ஒருத்தர் பிரெயினியா இருக்காரா உலகத்துல, இல்ல வந்து அவர் வந்து வளர்க்கிற முறையில வந்து பிரெயினியா இருக்காரா, நேச்சரா நர்ச்சரா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. 2மே இருக்கு. எது விஞ்சி இருக்கு அப்படின்றது வந்து ஒரு சில பேர் வந்து நேச்சுரல் சொல்லுவாங்க, சில பேர் வந்து நர்ச்சர், அவர் எப்படி வளர்க்கப்படுறாரோ அப்படிதான் சொல்லுவாங்க. அது 2ம் ஈக்குவலா இருக்க மாதிரி தான் வந்து உலகத்துல போயிட்டு இருக்கு. நரம்பு சம்பந்தமான டாக்டர்களோட முடிவு என்ன சொல்லுதுன்னா, இப்ப இருக்கிற பிரெயின் 250 அல்லது 300 கிராம், இதுக்கு மேல வந்து பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு தாட் வந்து போயிட்டு இருக்கு. எதுவுமே வந்து சயின்ஸ்ல வந்து பர்மனன்ட் இல்லை. ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு அடுத்த லெவல்ல வந்து அதை ஒரு ஆய்வு பண்ணி வேற ஏதாவது லீட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ ஹியூமன் பிரெயின் சம்பந்தமான ஒரு ஸ்டேட்டஸ். கண்டிப்பாங்க ஐயா. நன்றி ஐயா தகவலுக்கு. நான் ஏழுமலை ஐயா கிட்ட லாஸ்ட் வீக் இல்ல, ஒரு 2 days முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பிறந்த குழந்தை வந்து எத்தனைங்க ஐயா, 200 முத்திரைகளா சொன்னீங்க, ஏதோ சம்திங் சொன்னீங்க. 8 மாதங்கள் வரை 180 முத்திரைகள் செய்கிறது. ஆமா ஐயா, சொல்லுங்க ஐயா, அதை சொல்லுங்க ஐயா. அப்படியே 8 மாதங்கள் வரை 180 முத்திரைகள் செய்கிறது. நீங்க அந்த குழந்தைங்களை உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போதும் வந்து இப்படி கையை மூடிட்டு இருக்கிறதோ அல்லது அப்படி காட்டிட்டு இருக்கிறதோ விரிச்சு இருக்கிறதோ பண்ணும். ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு பேர் உண்டு. ஒவ்வொரு முத்திரையும் பஞ்சபூதங்களை தன்னுள் வைத்து தன்னோட வளர்ச்சியை தூண்டி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைகள்லாம் அதிவேகமா இருப்பாங்க, பிடிக்கவே முடியாது. ஒரு 3 வயசு 4 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க எங்க போட்டீங்கன்னாலும் கத்தின்னு கிடக்கிறதுக்கே இருக்கும். அவர்கள் ஓடுகிற ஓட்டமும் அவர்கள் ஆடுகிற ஆட்டமும் தான் அந்த வயது குறித்தான வளர்ச்சி. நீங்க ஒரு அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, என் பேரன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு. அதாவது வந்து வயிற்றுச்சலா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அவ்வளவு சேட்டை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே குழந்தை ஒரு 3 நிமிடங்கள் தனியா உட்காந்துட்டான்னு வச்சுங்க, என்னவாயிடுச்சு என் பேரனுக்கு எது கம்முனியா இருக்குது, எந்திரிக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எந்த டாக்டர் ஓடலாம்னு சொல்லிட்டு தூக்கி தெரியும். அப்போ அந்த வேகம், அந்த ஓட்டம், நாம சொல்றதை கேட்காம இல்ல, அவர்கள் புரிவதில்லை, அதனால அப்படி இருப்பாங்க. அதனால அதுதான் வந்து அந்த குழந்தைகளோட வளர்ச்சி. அவங்க 8 மாதங்கள் வரை முத்திரைகள் செய்கிறார்கள். அதுக்கு பிறகு மனம் பிரியும் போது, அதாவது கலர் வேரியேஷன் 8 மாசத்துக்கு மேலதான் வருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க டாக்டருங்க. அது மாதிரியான ஒரு தன்னிலை வரும்போது இறைவன் அருள் காரணமாக அந்த முத்திரைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வயசு 3 வயசு மேல அப்படின்னா என்னன்னே தெரியாம போயிடும். ஆமா, ஆமாங்க ஐயா. சோ அது விஷயமா அதே மாதிரி இந்த முத்திரைகள், யோகா இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 வயதுக்கு மேலதான் குழந்தைகள் கத்துக் கொடுக்கணும்.
ஓகே ஓகே அதே மாதிரி விடியற்காலம் எந்திரிச்சிடும். குழந்தைங்க வந்து ரொம்ப விடியற்காலம் எந்திரிப்பாங்க. அம்மா எந்திரிச்சா தூங்குன்னு சொல்லி கரெக்டுங்க சார். தூங்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பரீட்சை வரும்போது எந்திரிடா அப்படின்னு சொல்லி எழுப்பினா எந்திரிக்க மாட்டான், தூங்கிட்டு இருப்பான். பகல்லாம் தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு இயற்கையா வந்து மார்னிங் எந்திரிக்கிறது தான் குழந்தைங்களோட ஹேபிட்டா இருக்கும். அம்மா தான் வந்து அவங்க தூங்குறதுக்காக வேண்டி முதல்ல தூங்க வச்சுட்டு எக்ஸாம் அப்ப எழும்ப மாட்டான். இதான் நடக்கும் மோஸ்ட்லி. கண்டிப்பாங்க ஐயா. இப்ப அதே சொல்ல வந்தோம்னா, குழந்தைகள் வந்து குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து 200 முறை ஒரு நாளைக்கு சிரிக்கிறோம்னு சொல்லி ஐயா தான் சொல்லியிருந்தாரு. நம்ம அசோக் சார் தான் சொல்லியிருந்தாரு. மனிதன் பெரிய பெரிய ஆகும்போது 20 டைம் கூட சிரிக்கிறது வந்து கஷ்டம். சிரிக்கிறதே இல்ல. சிலது வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட சிரிக்காம இருக்கிறாங்க. சோ அப்போ குழந்தையா இருக்கும்போது எல்லாமே இயற்கையா வந்து நல்லாவே எல்லாமே ஆஸ் யூசுவல் நடந்துட்டு இருக்கு. நம்ம மனுஷன் ஆக 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 பெரியவங்கள ஆக ஆக எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். மறந்துட்டு எதையோ ஒண்ணு நோக்கி 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 போக ஆரம்பிச்சிடறோம். அதனால வந்து நம்மளுடைய இயற்கையிலேருந்து நம்ம ஆல்மோஸ்ட் விலகி போற மாதிரி தான் இருக்குது. இது நடக்கிற நிகழ்வுகள்லாம் வச்சு பார்க்கும்போது. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது 80% சொல்லுங்க. அதாவது ஒரு நம்ம சித்த வைத்திய முறையில வந்து 4448 வியாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே ஐயா? சோ இப்ப ஒரு முறை நம்ம வாய் விட்டு சிரிச்சோம்னா 50க்கு மேற்பட்ட நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தி நம்ம பாடியில வந்து இன்டியூஸ் ஆகுது. அந்த பாசிட்டிவ் ஹார்மோன் வந்து 50. சோ அப்ப வந்து எத்தனை முறை சிரிச்சோம்னா அத்தனை முறை வந்து அத்தனை நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தியை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இதை வந்து சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேன்சர் போன்ற மிக கொடிய நோயெல்லாம் வந்து அந்த கட்டியை சுத்தி ஒரு சீல்டு மாதிரி ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆயிடும், தசை ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அது வந்து ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் ஆகாம அப்படியே வந்து இருக்கும். நல்ல தாட்ஸ், மற்றவங்களுக்கு ஷேரிங் பண்ணணும், உதவி பண்ணணும், சமூகத்தை முன்னேற்றணும் அப்படின்ற சில பேரோட பாடியில இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கேன்சர் கட்டி இருக்கு, ஆனா அது வந்து பரவாம மேல டிஷ்யூ போட்டு அப்படியே ஷீல்டு பண்ணி அழுத்தி வச்சிருக்க மாதிரி எல்லாம் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம சிரிக்கிறதுனால நமக்கு வந்து பெரும்பான்மை நன்மை இருக்கு அப்படின்றது இதுல தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, உதடு பிரியா உத்தமர்கள் சிலர்லாம் இருந்திருக்காங்க நம்ம கூடவே. உதடு பிரியா உத்தமர்கள், முன்னாள் மந்திரி ஒரு பெரியவர் இருந்தார் ஒருத்தர், அவர் மாதிரி சிரிக்காதவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிரிங்க. நரசிம்மராவ், நான் பேர் சொல்ல வேணாம், அரசியல் ரீதியாக சொன்னேன். இதுல என்ன இருக்கு? அதனால நான் வச்சு அவருக்கும் பாரத ரத்னா வாங்கிட்டார் சார். இந்த நேற்று அறிவிக்கப்பட்டது. சிரிக்காம இருந்ததுனால அவருக்கு கிடைச்சிருக்கு. நான் அவர் வச்சுக்கிற பேரு உதடு பிரியா உத்தமர். 12 மொழியில சிரிக்காம இருப்பாரா சார்? 12 மொழியில சைலண்டா இருப்பான். சிரிக்காம இருப்பாரு. அதனால வாய்ப்பு 12 மணி இல்ல, அதிக மொழி தெரிஞ்சவர். அதிக மொழி தெரிஞ்சவர். அதான் கவுண்டர் மணி எல்லாரையும் காமெடி பண்ணுவாரு. அவர் என்னைக்கு சிரிச்சது கிடையாது. அவர் அது ஒரு சிறப்பு. ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. அதனால சிரிங்க. சின்ன ஒரு கிராமத்துல இருந்து வளர்ந்து 12 மொழியில புலமை பெற்று தெரிஞ்சது இல்ல, எழுதுவாரு, பேசுவாரு, படிப்பாரு. அதோட பன்மொழி ஆற்றல் அவருக்கு. 12 மொழியில அவர் சைலண்டா இருக்குது அப்படின்னு தெரியும் சொல்லுவாங்க அவரை பத்தி. ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. அடுத்ததுங்க ஐயா, இன்னொரு பாயிண்ட், செல்வந்தர் ஆவதற்கு அதிகம் பயன்படுத்தக்கூடியது உணர்வு எவ்வளவு சதவீதம் யூஸ் பண்ணணும், அறிவு எவ்வளவு சதவீதம் யூஸ் பண்ணணும்? நம்ம 20% 80% உணர்வு யூஸ் பண்ணணும் சார். கரெக்டுங்க ஐயா. 80% உணர்வு பூர்வமா இருக்கணும், 20% அறிவுபூர்வமா நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம சார் சொல்லியிருக்காரு. உணவு ரீதியிலும் அப்படித்தான். அரை வயிறு கஞ்சி, கால் வயிறு காற்று, கால் வயிறு வெற்றிடம் தண்ணி. ஓகே ஓகேங்க ஐயா. 50% சாப்பாடு, 25% தண்ணி, 20% வெற்றிடம் இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு. நெஞ்சு முட்டை சாப்பிடப்படாது. மார்னிங் வந்து நீங்க ஃபுல்லா, ஃபார் எக்ஸாம்பிள் குவாண்டிட்டில 1 கிலோ மார்னிங் வந்து காலை உணவு வந்து அரசனை மாதிரி சாப்பிடணும், மதிய உணவு மந்திரி மாதிரி சாப்பிடணும், இரவு உணவு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். அதான் 1 கிலோ, அரை கிலோ, 1/4 கிலோ. காலையில 1 கிலோ, மதியம் அரை கிலோ. அதை நான் குவாண்டிட்டில சொல்றேன். நைட்டு வந்து 1/4 கிலோவா இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் வந்து ஒரு ரெகுலேஷன். பட் நிறைய பேர் வந்து காலையில தான் சாப்பிடாம விடுறாங்க, அவாய்டும் பண்றாங்க காலையில. அது இயற்கைக்கு எதிரான விஷயம். இயற்கைக்கு எதிரானது விஷயம். காலையில சாப்பிடாம போனா எனர்ஜி இல்லாம மயங்கி விழுறது வாய்ப்பு இருக்கு.
அதே சமயம் தொப்பை போடவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. அது ஒரு காரணம். இந்த ஈர்ப்பு விதின்னு சொன்னீங்க. நம்ம உடம்புல எனர்ஜி எங்க உற்பத்தி ஆகுது சார்? எனர்ஜி சொல்றோம்ல, சக்தி எங்க உற்பத்தி ஆகுது? எந்த ஆர்கன்ல? பிரைன் சார். வேற யாராவது சொல்லலாம், குறிக்கலாம். சரிங்க ஐயா. எனர்ஜி வந்து எல்லா செல்லையும் இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா சொல்லுவாங்க. ம். CO3 ஒன்று இருக்குது. அதுதான் ஃபுல்லா எனர்ஜியோட இருப்பிடம். ஒரே ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்குது. அது 4 செகண்ட் பண்ணா போதும். உடனே உங்களுக்கு எனர்ஜி வந்துடும். உங்களுக்கு 4 செகண்ட் தான். எழுந்துக்கிறது, எழுந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பண்ணிக்காம ஐயா. விட்டுடணும், இழுக்க கூடாது. விட்டுட்டீங்க, மூச்சு இழுக்க கூடாது. அப்போ வயித்த உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே 4 முறை பண்ணுங்க. இது பண்றதுக்கு அதிகபட்சம் 4 செகண்ட் ஆகும். இது மட்டும் ஒரே ஒரு தடவை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல எனர்ஜி டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். இன்னொரு முறை செஞ்சுக்காம ஐயா. நீங்க நான் பண்ணி காட்டுறேன் ஒரு நிமிஷம். அவ்வளவுதான். ஓகேங்க ஐயா, நன்றி ஐயா. காத்து விட்டுறது வெளியில, காத்து வெளியே வரணும், வயிறு உள்ள போகணும் பேரலா. காத்து வெளியில இழுக்காதீங்க, காத்து வெளியில விடுங்க. ஓகேங்க ஐயா. 4 முறை. ஓகே ஓகேங்க ஐயா. ஓகேங்க ஐயா, நன்றி. நன்றி. 4 முறை நீங்க பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு டயர்டா இருந்தாலும் சரி, உடனே இன்ஸ்டன்டா எனர்ஜி வந்துடும். 4 மணி போதும், எனர்ஜி வந்துடும். நல்லா தூக்க கலக்கத்தை அப்படியே தருமா வரீங்க. லைட் போட்டா உங்களுக்கு தெரியும் எங்க பொருள் எங்க இருக்குதுன்னு. பிரெயின்ல ஓரியன்டேஷன் வரும். பாருங்க, நின்றுட்டு 2 கால் முட்டியிலும் கை வச்சிருங்க. காத்த ஃபுல்லும் எக்ஸ்பெல் பண்ணுங்க. மூச்சு எடுக்காதுங்க. எடுக்கிறதுன்னு சொன்னா 4 முறை வயிறு உள்ளேயும் வெளியிலும், உள்ள வெளியில, உள்ள வெளியில 4 முறை மட்டும் பண்ணுங்க. ரொம்ப பவர்ஃபுல் எக்ஸசைஸ் இது. இன்ஸ்டன்டா உங்களுக்கு எனர்ஜி வந்துடும். அப்புறம் 2வது, நம்ம எல்லாருமே முதுகுல எல்லாம் நம்ம சக்தியின் இருப்பிடம்னா முதுகெலும்பு. முதுகு 2 எக்ஸசைஸ் பண்றோம். ஒன்னு ஃப்ரண்ட் பெண்ட் பண்ணுவோம், பேக் பெண்ட் பண்ணுவோம். இது 2 வழக்கமா பண்ணுவோம். அதிகபட்சம் ஃப்ரண்ட் பெண்டிங், பேக் பெண்ட் ஹைப்பர் சொல்லுவாங்க. அதை நீங்க பண்றது இல்ல, பண்ணலன்னா பரவாயில்ல. ஒன்னே ஒண்ணு மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா பண்ண முதுகெலும்புக்கு ட்விஸ்ட். நின்ன வரையில எப்படி திரும்பலாம், இல்ல படுத்துட்டு திரும்பலாம். முதுகு மட்டும் 2 தடவை 3 தடவை மட்டும் திருப்பினாலே போதும். இந்த முதுகிலும் திரும்பினாலே உள்ள இருக்க எல்லா ஜாயிண்ட்ஸும் ரிலீஸ் ஆயிடும். டைட்னஸ் இருக்காது. முதுகு தண்டு தான் உங்களுக்கு அந்த யூத்தோட எலிக்சர் ஆஃப் யூத் சொல்லுவாங்க. யூத்னா உங்களுக்கு இளமையோட சக்தி அங்கதான் இருக்குது. முடிஞ்ச மட்டும் ட்விஸ்ட் பண்ணுங்க. நின்னபடியே ட்விஸ்ட் பண்ணலாம், படுத்துட்டு ட்விஸ்ட் பண்ணலாம். படுத்து ட்விஸ்ட் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஒரே ஒரு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நாராயண் சார் நீங்க செஞ்சது கரெக்டா தெரியலீங்க சார். கேமரா செட் பண்றாரு. வெயிட் பண்ணுங்க கண்ணன் சார். அப்பயும் வரலீங்க ஐயா. அப்பயும் வரலீங்க ஐயா. இல்ல, நின்னபடியே செஞ்சு காமிச்சிருங்க ஐயா. அதுலதான் ஸ்டாண்டிங் காட்டிடுங்க. ட்ரை பண்றாரு திரும்ப. இடுப்பு வரை அமைதியா இருந்து முதுகு வரைக்கும் திரும்புற மாதிரி பண்ணணும். படுத்தா ஐயா செய்யணும். ஒண்ணுமே தெரியலையே. ஐயா, மொபைல் ஹரிசாண்டலா வச்சு பாருங்க ஐயா. வெர்டிகலா வைக்காம ஹரிசாண்டலா வச்சு பாருங்க. ஓகேங்க ஐயா. அப்பயும் கொஞ்சம் மாறியது. இந்த பேக்ரவுண்ட செலக்ட் பண்ணா அது ஒரு பெரிய ப்ராப்ளம். பாத்துங்க. வீடியோ எஃபெக்ட் ஆஃப் பண்ணாதான் அது பார்க்கும். இல்ல தெரியலையே சார். இல்ல, 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 இல்ல தெரியலையே சார்.
தெரியுதுங்க அதான். சார். அதாவது கழுத்தா ஸ்ட்ரைட்டா வச்சிருக்காரு, கால் பகுதியில இருந்து மட்டும் கால் உடம்ப பகுதியை வளைக்கிறாரு. மட்டும் வளைக்கும் போது முதுகு வளையுது, முதுகு தண்டு முதுகு வளையுது. வளையுது. இந்த பயிற்சி ஐயா, இந்த பயிற்சி சரியா எங்க கிடைக்கும்னா, இதுக்கு பேரு மகராசனம்னு பேரு. மனவளக்கலை மன்றத்துல போனீங்கன்னா ஒரு நாள் இது எளிய முறை உடற்பயிற்சியில இருக்கு. அதுக்கு புக்கும் இருக்கு. அது அங்க போனீங்கன்னா ஒரு நாள் போனீங்கன்னா போதும். எளிய முறை உடற்பயிற்சி போனீங்கன்னா சொல்லியே கொடுப்பாங்க. ஏன்னா எளிமையா ஏனாமா சொல்லி கொடுக்குறாங்க. ஐயா சொன்ன மகராசன பயிற்சி மிக சிறப்பானது. கண்டிப்பா ஐயா. ரெண்டே ஏன்னா ரெண்டு இந்த பயிற்சி நம்ம கேம்ப்ல மேஜர் ஐயாவை செய்ய சொல்லி நம்ம பாத்துடலாம் எல்லாரும். சரிங்க ஐயா, கண்டிப்பா. பண்ணா போதும். காத்து வெளியில எக்ஸ்பெல் பண்றது. இந்த நீங்க சொன்னீங்க மகராசனம். காலை வலது பக்கம் திரும்பிங்கன்னா தலையை ஆப்போசிட் பண்ணணும். காலை இடது பக்கம் பண்ணீங்கன்னா தலை வலது பக்கம் தலை வலது பக்கம் இல்ல. துணியை எல்லாம் முறுக்குறீங்க. முறிக்கிற மாதிரி துணிய அப்படி பண்ற மாதிரி. இந்த முறுக்குற ஓகே, எக்ஸசைஸ் ஓகே. மட்டும் பண்ணாலே போதும். படுத்த நிலையில பண்ணலாம். நின்னபடி பண்ணலாம். ஆனா அதோட படுத்து ரொம்ப எஃபெக்டா இருக்கும். 2 முறை 3 முறை பண்ணாலே போதும். காலை மடக்கி வச்சுக்கணும். காலை நல்லா மடக்கி வச்சுக்கணும். தலையை வலது பக்கம் பண்ணீங்கன்னா காலை அந்த சைடு பண்ணணும். காலை எந்த சைடு பண்றீங்க அது ஆப்போசிட் தரையில பண்ணணும். 2 முறை 3 முறை மட்டும் பண்ணுங்க. முதுகு தண்டு ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடும். எவ்வளவு நாடி நரம்பு எல்லா ஜங்ஷன் அங்கதான் இருக்குது. பிரெயின்ல ஆரம்பிக்குது, கீழே இருந்து வருது. ஃபுல்லு ரிலீஸ் ஆயிடும். நர்வஸ் டென்ஷன் இருக்காது. காத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு உள்ள போக போக எனர்ஜி வந்துடும். உங்களுக்கு எல்லா சப்த நாடி இங்கதான் ஒடுங்குது. இது மட்டும் பண்ணுங்க போதும். நன்றி, வணக்கம். ஓகேங்க. நன்றி ஐயா, நன்றி, ரொம்ப நன்றி. இன்னொரு எனக்கு ஒரு இன்புட் வேணும். யாராவது தெரிஞ்சு சொல்லலாம். அருணகிரி சார்ட்டையும் பேசியிருக்கேன் ஆல்ரெடி. ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சு 10 மணிக்கு படுத்து 5 மணி 4 மணி 5 3 மணிக்கு எந்திரிக்கிறது எப்படி? உங்க ரகசியங்கள்லாம் சொன்னீங்கன்னா நாங்களும் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி வர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா கொடுங்க யாராவது. நமக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கலாமே. இன்னைக்கு நான் வந்து 3:10க்கு எந்திரிச்சேன். 3:15க்கு சாருக்கு கலைச்செல்வன் சாருக்கு வந்து போன் பண்ணேன். அவருக்கு முன்னாடி எந்திரிச்சாலும் எனக்கு போன் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணாரு. இப்ப நம்ம 10 பேர் இருக்கோம்னு வச்சுங்களேன். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 9 சார் விட்டோம்னா 8 பேர் தான் இருக்கும். இன்னும் வந்து 2-3 பேர் குறையறாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். 1. 2வது ஏஜிங்கும் இருக்கு. நேற்று வந்து என்னோட பட்டி வந்து வந்திருந்தாரு. மிஸ்டர் மில்டன் சார் வந்திருந்தாரு. ஆமா. அந்த குழந்தைங்களை பத்தி கூட சொல்லும்போது அவரோட பேரை வந்து இதுல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து வந்தாரு. அவன் பாத்தீங்கன்னா ஓடுறான். நான் டிக்கெட் வாங்கி உள்ள கூட்டு போயிட்டேன். அவருக்கு பர்மிஷன் டிக்கெட் வாங்கிட்டு அரைவிலால பயங்கர வேகமா ஓடுறான். அவரால் நடக்க கூட முடியல. ஸ்டிக் வச்சு தான் நடக்கிறாரு சார். ஹெல்த் கொஞ்சம் டவுனா இருக்கு அவருக்கு. ஸோ அப்ப வந்து குழந்தைங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க. தெரியாது. அங்கிருந்து வர்றதுனால ரொம்ப நாளா பார்க்காம இருக்கிறதுனால இது பண்ண முடியும். அதே மாதிரி வந்து இந்த நைட்டு சீக்கிரமா எந்திரிக்கிறது, பெட்டுக்கு போறது, சீக்கிரமா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது வந்து ஆரோக்கியமான விஷயம் தான் ஆக்சுவலா. அது ஹெல்த் வந்து பாதிக்காது. ரீசன் என்னன்னா, நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டோம்னா டே முழுக்க வந்து எங்கேஜா இருந்தோம்னா நைட்டு சீக்கிரமா தூங்கிடுவோம். ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமா தூங்குவோம். ஆனா என்னன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் குறைஞ்சபட்சம் மில்டன் சார் தான் லைன்ல வரும். சார் குரூப்ல வாங்க, எல்லாம் போயிட்டு இருக்கு. ஐயா ஆடியோ ஏழுமலை. சொல்லுங்க ஐயா. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. என்ன கேட்டீங்கன்னா நன்றி சார். அதான் இப்ப நம்ம வந்து மார்னிங் வந்து சீக்கிரமா எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 3 மணி 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், இல்ல 5 மணிக்கு எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நாம வந்து டே முழுக்க எங்கேஜா இருந்தோம்னா, வேலையா இருந்தோம்னா நைட்டு சீக்கிரமா சாப்பிடுவோம், சீக்கிரமா தூக்கம் வரும். ஸோ அந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணோம்னா கரண்ட் எல்லாம் வந்து இந்த 17, 18, 19, 20, 21ஆம் நூற்றாண்டு இந்த 4-5 நூற்றாண்டுல தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை வளர்ச்சிகளும் நாகரிகமும் அறிவியலும் எல்லாமே. ஆனா அதுக்கு முன்னாடி மக்கள் வந்து சூரியனை தான் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டாங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுடுவாங்க, சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி எழும்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட நேச்சுரல் லைஃப் சைக்கிளா இருந்தது. அப்ப அந்த மெலட்டோன்ற வந்து இயற்கையாவே இருட்டுல தூங்கும் போது உடல்ல சுரந்தது. எல்லாருமே நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஐடி வந்து இல்ல, நைட்ல தூக்கமே இல்லை. என் பையனும் ஐடி ஃபீல்ட்ல தான் இருக்கான், ஜோதிர் ஆதித்யகிரி. ஸோ இப்போ வந்து அதனால என்ன ப்ராப்ளம் வந்து பலதரப்பட்ட உடல் உபாதைகள் வருது. ஒவ்வொரு ஆர்கனுக்கும் அந்த நேச்சுரல் கிளாக் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால வந்து சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழும்புறது உடலுக்கு ஆரோக்கியமானது. ஹெல்த்தை பொறுத்து சிலருக்கு ஒத்துக்காது. இப்போ எனக்கு வந்து கிராம்பு டெய்லி சாப்பிட்டா ஒத்துக்கும், இல்லை அந்த பட்டை லவங்கம் வந்து டெய்லி சாப்பிட்டா ஒத்துக்கும். சிலருக்கு அதுவே வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். அது எக்ஸப்ஷனல் கேஸ், அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி சார். நன்றிங்க ஐயா. ஐயா
ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா சொன்ன வார்த்தை தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 அடிச்சா சோத்த போடு, 7 அடிச்சா பாய போடு என்பது கிராமத்து வழக்கம். 6 மணிக்கு சாப்பிடுவாங்க, ஹையஸ்ட் 7 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. காலையில 3 மணிக்கே எந்திரிச்சு ஏர் ஓட்டிட்டு போயிடுவான், பழம் பார்க்க போயிடுவான், கழனி பார்க்க போயிடுவாங்க. ஜாமத்துல போயிடுவாங்க எல்லாருமே. ஆமா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னாக்கா அந்த 3 டு இந்த நேத்து யாரோ கேட்டாங்க, ஐயா தான் கேட்டாங்க, வீசிங் பிரச்சனை எல்லாம் வருது இல்ல. ஆமாங்க, நான் தான் கேட்டேன். இந்த 3 மணிக்கு விழித்திருந்து யாரெல்லாம் வந்து வெளியே உலாவுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வீசிங் பிரச்சனை வராது. காரணம் வந்து அந்த ஓசோன் படலத்தில் கிடைக்கிற அந்த காற்று மனிதனை செம்மைப்படுத்துகிறது. இன்னைக்கும் நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ரோட்ல படுத்திருக்கிறவங்களுக்கு வந்து 99.9% வீசிங் பிரச்சனை இருக்காது. குறிகார உட்பட பாத்துங்க. அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த ஓசோன் படலத்தை கொடையாக தருகிறது இயற்கை. அப்போ நம்ம பெரியவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு போகும்போது பார்த்தா அது மட்டும் இல்லாம வெற்றுக்காலோட பன்னீர்ல நடந்து போனீங்கன்னா கண்ணில் ஏற்படுகிற சில நோய்களை கட்டுப்படுத்துகிறது. பனி அந்த பனி புல்லு மேலாம் இருக்கும்ல, வெற்றுக்கால நடந்து போனீங்கன்னாக்கா இயற்கையாக கண் சார்ந்த நோய்களை கட்டுப்படுத்துகிறது. அப்ப அவங்க பெரும்பகுதி மிதியடிகள் இல்லாம போனாங்க. கள்ளம் காடு மட்டும் உள்ளத்தோடு இருந்தாங்க. எதை பத்தி சிந்திக்கல. 3 மணிக்கு இருந்துச்சா தொழிலுக்கு போயிடுவான், 10-12 வரைக்கும் ஏர் ஓட்டுவான். அப்போ என்னன்னாக்கா அந்த காலங்கள்லாம் நம்ம மாத்திட்டு கொஞ்சமா போயிட்டோம். ஆனா இன்னைக்கு தொழில் ரீதியா எல்லாருமே கரெக்டா ஒரு 10 மணிக்கு தான் வரும் வீட்டுக்கு. 9:30 மணி 10 மணிக்கு தான் வரோம், சாப்பிட்றோம், படுக்கிறோம். ஹையஸ்ட் டைமே 10:30 மணி ஆயிடுது ஒரு சராசரி நபர்கள் படுக்கிறதுக்கு. அதனால என்னன்னாக்கா நம்மளால காலையில 3 மணிக்கு விழிப்பு அடைய முடியவில்லை. ஆனா எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் பழக்கமாக்கி கொண்டால் அந்த வழக்கமே பழக்கமாகி பழக்கமே வாழ்க்கையாகிவிடும். அதனால 3 மணிக்கு 3:15 எந்திரிக்கிற பழக்கத்தை கொஞ்ச நாளைக்கு நீங்க அலாரம் வச்சு பயன்படுத்துங்க. ஒரு 21 நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அலாரம்லாம் தூக்கி எங்க வேணாலும் போட்டுருங்க. ராத்திரி 12 மணிக்கு வந்து படுத்தீங்கன்னா கூட உங்களை உங்க உடம்பே எழுப்பிடும் 3 மணிக்கு. பழக்கத்திற்கு நம்ம கொண்டு வர வேண்டும். அப்படி காலையில நம்ம 3 மணிக்கு 3:15 எந்திரிச்சோம்னா நிறைய நேரம் 24 மணி நேரம் 30 மணி நேரம் கிடைக்கிற மாதிரியான ஒரு நேரம் கிடைக்கும். நிறைய இருக்கும் நேரம். அப்ப என்ன ஒன்னாலும் செய்யலாம். அந்த காலை நேரத்துல கட்டாயம் முடிஞ்சா தியானம் பண்ணுங்க, எளிய உடற்பயிற்சிகள் பண்ணுங்க, வாய்ப்பு கிடைச்சா தேவைகளுக்கு படிங்க, இல்ல இந்த மாதிரி பெரியவங்களை கூட பேசுங்க. அசோக்குமார் ஐயா மாதிரியான நல்ல காணொலிகளை கேளுங்க. இந்த மாதிரி வகுப்புகளை நிறைய கலந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம பழக்கமாக்கிட்டா மட்டும்தான் நடக்குமே தவிர என்னால எந்திரிக்க முடியறதுலாம் இல்லை. நீங்க தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சா 2:55 அலாரம் வை. ஏன்னா இந்த மனித உடம்பு சோம்பலுக்கு உட்பட்டது. அலாரம் தானே, மணி இப்பதானே 3, ஒரு பெரண்டு படுக்கலான்னு படிச்சினாலே முடிஞ்சு போச்சு, 4 மணி ஆயிடும். ஆக 2:55 வை. 2வது மீண்டும் ஒரு முறை பெல் அடிக்கும். அனுபவம் 3 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. இன்னைக்கு என்ன ஐயா, ஆமா இன்னைக்கு நான் எந்திரிச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அருணகிரி ஐயா வந்தாங்க 3:15 நானும் ஒரு ரிங் கொடுத்த ஐயா நான் ரெடி ஆயிட்டேன். அது மாதிரி ஏன்னா நாம தான் சில பழக்கங்களை உண்டாக்கி கொள்ள வேண்டும். நமக்குள்ள மிஸ்டு கால் கொடுத்துக்கலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மேடத்தோட கால் பண்ணிட்டேன் சொன்னாங்க நேத்து. இல்ல நீங்க கால் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைனாங்க. நான் ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் கால் பண்றது நல்லது இல்ல. அது சிறப்பு. அதனால ஐயா வாய்ப்புக்கு ஒரு நன்றி. இப்ப நம்ம செல்வஸ்தானில சொல்லப்பட்ட தான் 20 முறை இப்ப சொல்றது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறோம். இது கடைசி வரலையும் இருக்கணும்னா இதுவும் ஒரு கெட்ட பழக்கம் தான். நம்முடைய உற்சாகமாக எழுவது எப்படி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஷியாம் சார் தான் அதுக்கு சொன்னது. ஆனா அவர் சொல்லிட்டு என்னால முடியலைங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு 1 வருஷம் அது மாதிரி எழுந்திரிச்சு வந்துட்டாரு. குட் மார்னிங் நல்லா இருக்கணும்னா குட் நைட்டு நல்லா இருக்கணும். நம்ம செல்வ சிந்தனையில சாரும் அதான் சொல்லுவார். அதாவது ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு 50 மணி நேரம் திட்டமிடணும். ஒரு 4 மணி நேரம் பேசுறதுக்கு சும்மா ஒரு 5 நிமிஷம் ஹிண்ட் எடுத்தா போதும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி காலையில நாம உற்சாகமா யாரும் எழுப்பி விடாம என் உடம்பே என்னை எழுப்பி விடணும் அப்படின்னா நாள் மத்தியானத்துல இருந்தே நாளைக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா என்னென்ன செஞ்சா எந்திரிப்பேன், எது தடையா இருக்கு. முதல்ல உணவு சாப்பிட்ற நேரம் தடையா இருக்கு. ராத்திரி 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு போய் படுத்தா கண்டிப்பா எந்திரிக்க முடியாது. எத்தனை அலாரம் வச்சாலும் எந்திரிக்க முடியாது.
அதனால என்ன செய்யணும்? 6 மணிக்குள்ள, இப்ப சொன்னோம்ல, சூரியன் சன்செட் ஆவையிலே சாப்பிட்றணும்னு சொல்லியிருக்காங்களே, அதுல எது எனக்கு ஒத்து வருது? கலைச்செல்வனுக்கு எது ஒத்து வருது? என் வீட்டு சூழ்நிலை என்ன? என் வீட்டு சூழ்நிலை அத்தனையும் நீங்க அத்தனை பேரும் வச்சு சொல்ல முடியாது. கண்டிப்பா. நான் இதுல முடிவெடுத்து என்னத்தை சாப்பிட்டு எந்த நேரத்துல படுக்கைக்கு போய் என்ன மனநிலையில படுத்து காலையில நான் 4 மணிக்கு சந்தோஷமா என் உடம்பு, மனசு, உயிர் 3ம் சேர்ந்து என்ன எழுப்பி விடணும். இப்படின்னு முதல்ல இதை ஆசைப்படணும். உடனே இது வந்துடாது. இது பல பிராக்டிஸ், இது மாத கணக்குல பிராக்டிஸ் எடுக்கணும். இது இது எனக்கு வேணும்னு சொல்லி முதல்ல தீர்மானம் எடுக்கணும். இப்ப இத்தனை வீடியோ, ஓகே. 7-8 வீடியோ போட்டிருக்காங்களே, அத்தனை வீடியோவும் நம்ம முடிவெடுக்கணும், ஆசைப்படணும். எல்லா ஆசையும் நான் ஒருத்தனே வச்சுக்கிட்டாலும் பலனுக்கு வராது. ஒருத்தர் ஒரு ஆசையில வெட்டி இருப்பாங்க. அவங்க கிட்ட ஹிண்ட் கேட்டுக்கணும். இந்த கண்டிப்பா. முயற்சியை உள்ளீடா இருக்கணும். இதை போய் வெளிப்படுத்துனீங்களாலும் தோத்து போயிடுவோம். ஜெயிச்ச பிற்பாடு நம்முடைய இதை ஷேர் பண்ணணும். அது வரையிலும் வெளியில யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா அதுல ஒரு வீக்கு வருது. அதனால முத நாள் சாயங்காலம் 6 மணிங்கிறத திட்டம் போட்டீங்கன்னாதான் 8 மணிக்காவது படுக்கிறதுக்கு போகலாம். 8 மணின்னு திட்டம் போட்டீங்கன்னா 10 மணிக்காவது போகலாம். படுத்த பிற்பாடு உடனே தூக்கம் வருமானா நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அதுல ஒரு எண்ணத்துக்குள்ள எண்ணம் உள்ளீட ஓடும். முத நாள் பல தடவை தோத்து ஒரு இயல்பாக்கிட பிற்பாடு இது எளிமையா வந்துடலாங்க. அப்ப ரொம்ப ப்ரௌடு இல்லாம அடுத்தவங்களுக்கு ஷேர் செஞ்சு மேல மேல அது இம்ப்ளிமெண்டேஷன் மேலெடுக்கு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ண ஆட்டோமேட்டிக்கா 3 மணி என்ன நான் சொல்ற நேரத்துல எந்திரிக்கிறாப்புல 5 மணிக்கு எந்திரிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு படுத்தோம்னா 5 மணிக்கும் எந்திரிக்கலாம். 4 மணிக்கு நினைச்சுக்கிட்டு எந்திரிக்கணும்னு நினைச்சிட்டு படுத்தாலும் 4 மணிக்கு எந்திரிக்கலாம். அப்ப பார்த்தா இது என்னடா சாசு மாதிரி தூங்குறோம், சாசு மாதிரி எந்திரிச்சுக்கிறோம். 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு லைட்டு போட்டுடுறாங்க. பார்க்க பிரமிப்பா இருக்கும். அது ஒரு நாள் பிராக்டிஸ் அல்ல, பல நாள் பிராக்டிஸ் இது தேவை. முதல்ல ஆசைப்படணும். முதல்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு நம்ம உள்ளே பல சோதனை. 2 நாள் செஞ்சுட்டு 4 நாள் தோத்து விடுவோம். விடக்கூடாது. அன்னைக்கு போனா என்ன, இன்னைக்கு மறுபடியும் செய்யணும்னு செஞ்சா ஒரு 110 வயசு பாட்டி 108 சூரிய நமஸ்காரத்தை 1/2 மணி நேரத்துல போட்டுடுறது வீடியோ இருக்கு. நான் என்ன நினைச்சுக்கிட்டு தான் 1 மணி நேரம் போட்டுக்கிட்டு இருந்தேன் 108 சூரிய நமஸ்காரத்தை. அது 1 மணி நேரம் ஆனால் எனக்குள்ள ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. இந்த பார்த்ததையும் இந்த பாட்டி சொன்னதை பார்த்ததையும் வாயை அடக்கிக்கிட்டா வெளியில பேசுறது. இதுக்கு எனக்கு 20 வருஷமா நான் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து கிடையாது. நடுவில் 10 நாள் விட்டுடுவேன், மறுபடியும் எடுப்பேன். ட்ரை பண்ணி மறுபடியும் தொடங்கையில என்ன தெரியுமா, 20 சூரிய நமஸ்காரம் தான் போட முடியும். அப்படியே உடம்பு வலிக்கும், ஜுரம் அடிக்கும். மறுபடியும் போடுவேன். போட்டு இப்ப எங்க போனாலும் என்னால சூரிய நமஸ்காரம் போட முடியும். அதுவே இப்ப மேலடுக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அது செஞ்சிட்டதுனால பெரிய வெற்றின்னு நினைச்சு விடாதீங்க. எல்லாருக்கும் உள்ள கஷ்டம், நஷ்டம், சோர்வு எல்லாம் எனக்கும் இருக்கு. அதனால இது செஞ்சு விட்டதுனால நம்ம போய் வெளியில போய் மாறுதட்டி நிமித்தோம்னா நமக்கு கிடைக்கிற பாராட்டே நம்மளை அமுக்கி விடும் கீழே. பாராட்டு உயர்த்துறதுக்கும் இருக்கு, பாராட்டு கீழே பிடிச்சி அமுக்கிறதுக்கும் இருக்கு. எல்லாம் நம்ம மனசு எடுத்துக்கிற வேலை. முதல் எதிரின்னு சொன்னாங்க பாருங்க, நம்ம மனசுதான் முதல் எதிரியா இருக்கு. நம்ம மனசுதான் பெரிய பாராட்டா இருக்கு. அந்த தோல்வியிலையும் வெற்றி பெறணும் பாருங்க, அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அவங்க கிடைக்கிற பாராட்டு இருக்கு பாருங்க, ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அந்த ப்ரௌட்லயும் எங்கடா அடி வாங்குறோம்னு நம்மளை நாம பார்த்து ரொம்ப செதுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நாம் எல்லோரும் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களை எல்லாரையும் விட நாம் எல்லோரும் மிக உயர்ந்தவர்கள் என்ற அது ஒரு ப்ரௌடு நிச்சயம் நமக்கு வேணும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இந்த ப்ரௌட போய் வெளியில பார்த்துக்கிட்டு நம்ம ஏமாந்துட கூடாது. அங்கேயும் இருக்கு ஒரு மேல இருக்குன்னா கீழையும் ஒண்ணு இருக்கு, கீழே இருக்குன்னா நமக்கு ஒரு மேலையும் இருக்கு. ரொம்ப சமமா பார்த்து பழக வேண்டியதா இருக்கு. பார்த்து ஜாக்கிரதையாக இருங்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார். ஐயா, அதனாலதான் நீங்கள் இவ்வளவு இளமையாக இருக்கீர்களா? சாலமையன் பாப்பையா போலாம். இந்த பாராட்டு பல இடத்துல வாங்கிட்டேன். பயங்கர ஆள் இல்லை. இப்போ ஒரு முறை வாங்கிங்க ஐயா, அவ்வளவுதான். இப்போ ஒரு முறை வாங்கிக்கிங்க ஈரோட்டில் இருந்து. அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வேலுமதன் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்திரிக்கிறதுல கொஞ்சம்
டைமுக்கு வந்துங்க ஐயா. இப்ப நான் சில சமயத்துல யோசிச்சேன். நேத்து கூட இல்ல 12 அதான் மணி சார், வரைக்கும் உங்களுடைய படுத்தேன். ரொட்டீன் லைஃப் இருக்கு இல்லையா, ஆமாங்க ஐயா. அதுல இருந்து மாறுபட்டு நாளைக்கு மட்டும் நீங்க வேற ஒரு வேலையை புதுசா செய்யணும், ஒரு கல்யாணத்துக்கு போகணும், இல்ல வெளியூர் டிராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்க அலாரம் வச்சுக்கணும். ஆமாங்க ஐயா. சரிங்களா? அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அதான் அப்படிதான் பண்ணிடுறீங்க. அதான். அப்படி ஒரு அலாரம் வச்சுக்கணும். ஒருவேளை சரிங்களா, அடுத்த வாரம் ஏதோ ஒரு யோகா கிளாஸுக்கோ தியான கிளாஸுக்கோ ஒரு வாரம் கிளாஸுக்கு நீங்க ஒரு 15,000 20,000 30,000 பணம் கட்டிட்டீங்க. வீட்டுல சொல்லி வச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி 30,000 பணம் கட்டிருக்கேன், ஒரு வாரம் கிளாஸ் இருக்குன்னு. நீங்க அலாரம் வைக்க மறந்துட்டாலும் வீட்டுல இருக்கிறவங்க எழுப்பிடுவாங்க. கண்டிப்பாங்க ஐயா. சரிங்களா? ஆனா இப்ப உங்க பிரச்சனைனா நீங்களே எந்திரிக்கணும் சீக்கிரம். ஆமாங்க ஐயா. அதுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி தான் நம்ம ஏற்கனவே முதல் பாடமா கொடுத்தோம், நோக்கம். உங்களுடைய நோக்கம் என்னன்றதை கண்டுபிடிச்சு அறிக்கையா எழுதணும். உங்க நோக்கப்பணி என்னன்றதை கண்டுபிடிச்சு அறிக்கையா எழுதிட்டீங்கன்னா, வாழ்நாள் ஃபுல்லா நீங்க என்ன செய்ய போறீன்றத முடிவு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்களை எழுப்பி விட வேண்டியது பிரபஞ்சத்தினுடைய பொறுப்பு, கடமை. நான் ஓகேங்க ஐயா. 9 மணிக்கு தூங்கினாலும் 3 மணிக்கு எழுப்பிடுது. நிறைய வேலை 2:30 மணிக்கு தான் தூங்குறனாலும் அதே 3 to 3:15 எழுப்பிடும். ஓகேங்க ஐயா. நீங்க எத்தனை மணிக்கு தூங்குறீங்கன்றது பிரபஞ்சத்துக்கு தேவையில்லை. எழுப்புறதும். சரிங்களா? அது சரிங்க எழுப்ப ஐயா. வேண்டிய நேரத்துல எழுப்பிடும். சார் இது தூக்கம் நம்ம நல்லபடியா மைண்டோட இருந்தீங்கன்னா அலர்ட் தானே சார்? என்னங்கம்மா? சார் இது நம்மளோட மைண்டோட அலர்ட் தான் சார். நம்ம அந்த நினைப்போடவே இருக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக் நம்மள எழுப்புது இல்லைங்களா சார்? அதுதான் சொல்ல, நீங்க அலர்ட்டா இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. உங்களை அலர்ட் நீங்க பண்ண வேண்டியது பிரபஞ்சத்தினுடைய வேலை. ஏன்னா நீங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க, நோக்கம்ன்ற பேர்ல, நோக்க பணிங்கிற பேர்ல நீங்க ஒரு கடமையா அதுகிட்ட சொல்லிட்டீங்க. கண்டிப்பாங்க ஐயா. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. ம். அதனால உங்களை அதுக்கு பிறகு வேற யாரும் அலர்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்ப புரியுதுங்க நீங்க ஐயா. நோக்கத்தை தயார் பண்ணிட்டீங்களா? தயார் பண்ணிருங்க ஐயா. நோக்க பணி தயாரா? ம். தயாருங்க ஐயா. சொல்றேன். ஆனா டியூன் தான் பண்ணல. அதுக்கப்புறம் இல்ல இல்ல இல்ல. இப்போ அதை நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாங்க ஐயா. இல்ல அதை நோக்கி போனா அதற்கான நேரத்தை நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை மணிக்கு பிரபஞ்சம் எழுப்பிட ஆரம்பிச்சிடும். ஓகேங்க ஐயா. ஓகே. அது அப்ப நான் ஓகேங்களா? சரியா அப்ப நான் இப்படி எடுத்துக்கலாம். சரியான அதை இன்னும் வந்து நான் உள்வாங்கி அதை இன்னும் சரியா ஆரம்பிக்கலாம். அப்படி எடுத்துக்கலாங்க ஐயா. இல்லைங்கய்யா, உங்களுக்குள்ள இருக்கிற நோக்கம் இருக்கு இல்லையா, அது உலகத்துக்கான நோக்கமா இருந்தா பிரபஞ்சம் உங்களுக்கு 3 மணிக்கு எழுப்போம். ம். உங்க நாட்டுக்கான நோக்கமா இருந்தா 4 மணிக்கு எழுப்போம். ம். உங்க ஸ்டேட்டுக்கான நோக்கமா இருந்தா 5 மணிக்கு எழுப்போம். உங்க வீட்டுக்கான நோக்கமா இருந்தா 6 மணிக்கு எழுப்போம். 6 மணிக்கு எழுப்போம். உங்களுக்கான நோக்கமா இருந்தா 7 மணிக்கு எழுப்போம். ஓகேங்க ஐயா. எத்தனை மணிக்கு எழுப்பணும்? 3 மணிக்குங்க ஐயா. அதான், அப்ப அது உலகத்துக்கான நோக்கமா மாத்தணும், அவ்வளவுதான். உலகத்துக்கான நோக்கமா இருந்தா 3 மணிக்கு எழுப்போம். உங்க நாட்டுக்கான நோக்கமா இருந்தா 4 மணிக்கு எழுப்போம். உங்க ஸ்டேட்டுக்கான நோக்கமா இருந்தா 5 மணிக்கு எழுப்போம். உங்க வீட்டுக்கான நோக்கமா இருந்தா 6 மணிக்கு எழுப்போம். உங்களுக்கான நோக்கம்னா 7 மணிக்கு எழுப்போம். இவ்வளவுதான் ஓகே. விஷயம். இதுல வந்து நீங்க கூடுதலா எவ்வளவு நேரம் எந்திரிச்சாலும் எவ்வளவு நேரம் கிடைக்குதுன்னு நான் ஒரு நாள் கால்குலேட் பண்ணும்போது நான் இப்ப எல்லார்ட்டையுமே சொல்வது, உங்களுக்கெல்லாம் 24 மணி நேரம்னா எனக்கு 40 மணி நேரம் பிரபஞ்சம் தருகிறது. சூப்பருங்க ஐயா. 6 மணிக்கு எந்திரிக்கிற ஆளு தினமும் 6 மணிக்கு எந்திரிக்கிறாருன்னா அவருக்கு 24 மணி நேரம் கிடைக்கின்றது. ஓகே. அவர் ஒருவேளை 5 மணிக்கு எழுந்திருக்கிறாருன்னு வச்சுங்க, அந்த 5 to 6ன்றது கணக்குல பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம். ஆனா அப்ப நடந்தேறக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் 6 மணிக்கு எழுந்து 24 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலைகள்ல 5 மணிக்கு எழுந்துச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அது 3 மணி நேரத்திற்கு சமம். அந்த 3 மணி 5 to 6 அப்படிங்கிற 1 மணி நேரம் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய அன்றாட 24 மணி நேரம் 6 to நீங்க செய்யக்கூடிய ஒர்க்ல 24 மணி நேரத்துல நீங்க என்ன செய்றீங்களோ அதுல செய்யக்கூடிய வேலைகள்ல 3 மணி நேரத்திற்கு சமம் இந்த 5 மணிக்கு எழுந்துச்சு செய்யறது வேலை. 5 to 6 செய்யறது. 5 to 6 செய்யறது. ஓகேங்க ஐயா. அதுவே 4 மணிக்கு எழுந்திருச்சிட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் கிடைக்கும் நமக்கு? சோ இந்த கால்குலேஷன் படி 6 மணி நேரங்க ஐயா. 2 மணி நேரத்துக்கு 6 மணி நேரம். அப்படிதான் இல்ல. டபுளா இன்னும் 5 மணிக்கு எழுந்திருச்சீங்கன்னா 3 மணி நேரம். காம்பவுண்ட் எஃபெக்ட் மாதிரி. ஆமா. இந்த இடத்துல 4 மணிக்கு எழுந்திருச்சிட்டீங்கன்னா இந்த 4 to 5 இருக்குல்ல, ஆமாங்க ஐயா. அந்த கேப் 5 மணி நேரத்துக்கு சமம். ஓகே. ஓகேங்க ஐயா. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. அப்ப அது ஒரு 5 மணி நேரம், இது ஒரு 3 மணி நேரம், 8 மணி நேரம் ஆச்சு. 8 மணி நேரம் ஆச்சு. ஓகேங்களா? ஒருவேளை 3 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா அப்போ 5க்கு பதிலா எவ்வளவுங்க ஐயா?
8 மணி டபுள் நேரம் ஆகுமா? 10 மணி நேரம், 8 மணி 8 நேரம், மணி 10 நேரம் மணி நேரம். 10 மணி நேரம் வருங்களா ஐயா? டபுளா, ட்ரிபிளா? இல்ல 3 இந்த 5 3யும் 5யும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருமோ அந்த 8 நேரம். 8. 8 ஓகே, 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 ஓகேங்க ஐயா. புரியுதுங்களா? அப்ப 3 to 4ங்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க 6 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்யறாரோ சரிங்களா, அதை காட்டிலும் 8 மணி நேரத்திற்கான வேலையை நீங்க செஞ்சு முடிச்ச முடியும். ஓகே, ஓகேங்க ஐயா. ஓகேங்களா? ஓகேங்க ஐயா. அதான் அங்க இருக்கிற ஸ்பெஷலே. அப்ப அந்த 3 to 4 எல்லாராலையும் எந்திரிக்க முடியுமா அப்படின்னா, காலையில பால் பாக்கெட் போறவரு 3 மணிக்கு எந்திரிக்கிறாரு. சரிங்களா? அவர் நோக்கம் வேற. ஆனா உலகத்துக்கே ஒண்ணு தரணும் நீங்க ஒரு நோக்கத்தை வச்சுட்டீங்கன்னா, எங்க இருந்தாலும் உங்களை 3 மணிக்கு எழுப்ப வேண்டியது பிரபஞ்சத்தினுடைய கடமையும் பொறுப்புமாக மாறிவிடுகிறது. ஓகேங்க ஐயா. அதனால தான் உங்ககிட்ட வந்துன்னா ஒரு பெரிய பொறுப்பு வந்துருச்சுன்னா நீங்க தானாவே எழுந்துருவீங்க. அதாவது தானா அப்படின்றது என்னன்னா பிரபஞ்சம் உங்களை எழுப்புதுன்னு அர்த்தம். பிரபஞ்சம் எழுப்பிவிடும். ஆமா. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. கண்டிப்பா. இந்த ரயில்வே கேட்ல இருக்காங்க இல்லையா, லெவல் கிராசிங்ல, அங்க இருக்கிற ரயில் வர டைமுக்கு முன்னாடி ஒருவேளை அசந்து தூங்கிட்டாலும் யாரையோ ஒரு தட்டி எழுப்பின மாதிரி போய் கரெக்டா கேட் போடுவார். சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இல்ல காரணம் என்னன்னா, அந்த ட்ரெயின் வந்து அந்த கிராஸ் ஆகும்போது அங்க ரயில்வே கிராசிங்ல கேட் போடல அப்படின்னா நிறைய உயிர்கள் ஆபத்துன்னா பிரபஞ்சம் உங்களை அலாட் பண்ணும். ஆமா. அந்த மாதிரி நீங்க ஒரு பொறுப்பை கடமையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படிப்பட்டதுன்னு பார்த்து பிரபஞ்சம் உங்களை எழுப்பும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்ப நான் 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன்னா இது படிப்படியா வந்தது இல்லை என்கிட்ட. புரியுதுங்களா? நான் வந்து அப்படியே 6 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சு 3 அப்படி வரல. ஓகே. இல்ல லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தேன். லாக்டவுன் வந்த பிறகு தூக்கம் போச்சு. தூக்கமே கிடையாது. சரிங்களா? திடீர்னு புத்தருக்கு ஞானம் கிடைச்சது போல கிடைச்ச ஒரு எஃபெக்ட் தான். அந்த தூக்கம் இல்லாத நாட்கள் எல்லாம் ஒரு மாதிரி தியானத்திலே உட்காந்துட்டே இருப்பேன். விடி உட்காந்துட்டே இருப்பேன். அப்படி எதோ கனெக்ட் ஆகி எங்கெங்கயோ போய் அப்புறம் அப்படியே ஒரு ஆராய்ச்சியா மாறி அந்த ஆய்வு தேடி போகும்பொழுதுதான் நாம உலகத்துக்கு என்ன கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணேன் பாருங்க. என்னுடைய நோக்கம், இலக்கு, சரிங்களா, நோக்கப்பணி இதெல்லாம் வந்துன்னா ஒரு அறிக்கையா தயார் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. சரிங்களா? அது வந்து எப்படின்னா ஒரே தடவை நேரடியா உருவாகல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கோத்து இதை மாத்தி அதை மாத்தி அடிச்சு எழுதி இந்த லவ் லெட்டர் எழுதுவாங்க பாருங்க, அவங்கள மாதிரி அடிச்சு எழுதி தான் இது இந்த அளவுக்கு வந்தது. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க உங்களுடைய நோக்கத்தை எந்த அளவுக்கு நீங்க டிஃபைன் பண்ணிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு உங்க பின்னாடி பிரபஞ்சம் நிற்கும். சரிங்களா? அப்போ 7 மணிக்கு எந்திரிச்ச ஆளு 3 மணிக்கு எப்படி எந்திரிக்கிறான்? அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புதிரான கேள்வியா இருந்தாலும் அதுக்கு விட எனக்கு பிரபஞ்சத்தில் தான் கிடைக்குது. சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க தூக்கம்னு. உங்களுடைய நிஜ வாழ்க்கை இருக்கு இல்லையா, உங்க நிஜ வாழ்க்கைக்கான திரைக்கதை எழுதக்கூடிய இடம் எதுனா தூக்கம் தான். புரியுதுங்களா? நீங்க என்ன நடக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான இன்புட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய விழிப்பு மனதிலிருந்து செல்லக்கூடிய கற்பனைகள். இதுதான் இன்புட். புரியுதுல்ல? நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நிஜ வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கான இன்புட் எதுன்னா உங்களுடைய கற்பனைகள். சரிங்களா? அந்த கற்பனைகள் தான் இன்புட்டா போகுது. இன்புட்டா போய் அது என்ன ஆகுதுன்னா எப்ப ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல தான் ப்ராசஸ் ஆகுது. அது அங்க போயிட்டோம்னா தூக்கத்துல போகணும்னா அது என்னவா ப்ராசஸ் ஆகுதுன்னா கனவுகளாக ப்ராசஸ் ஆகுது. சரிங்களா? கனவுகளாக ப்ராசஸ் ஆகி அது உங்களுடைய நிஜ வாழ்க்கையாக மாறுகிறது. சரிங்களா? உங்களுடைய இன்புட் எதுன்னு பாத்தீங்கன்னா கற்பனைகள், ப்ராசஸ் எதுனா கனவுகள், அவுட்புட் தான் உங்களுடைய ரியல் லைஃப். சொல்லுங்க அனுகிரி சார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஸ்டேட்மெண்ட் அதான் சார் சொல்லுது. ஆமா. இமேஜினேஷன் இஸ் மச் மோர் வேல்யூ than நாலேஜ். அறிவை விட கற்பனை தான் வந்து மிக ஆமா மதிப்பு கூடும். அதனால நம்முடைய ஐயா அப்துல் கலாம் சொன்னது போல கனவு காணுங்கள் சொன்னாரு. ஆனா அங்க ஒரு சின்ன திருத்தம் பண்ணணும். என்னன்னா கற்பனை காணுங்கள். என்ன காரணம்னா கனவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குது. ஆனா கனவு நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. என்ன கண்ட்ரோல் இல்லை? அவேர் மைண்ட் கண்ட்ரோல்ல இல்லை. ட்ரீம் அது யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னா கோர் மைண்டுடைய கண்ட்ரோல் இருக்குது. அதாவது உங்களுடைய மைய மனதனுடைய கண்ட்ரோல்ல தான் கனவுகள் இருக்கின்றது.
அப்போ உங்களுடைய அவேர் மைண்ட்ல கண்ட்ரோல் எது இருக்குன்னா இமேஜினேஷன். கற்பனைகளை மட்டும்தான் நீங்கள் விழிப்புடன் செய்ய முடியும், கனவுகளை செய்ய முடியாது. அது தூக்க நிலையில் தான் நடக்கும். அப்ப பல பேருடைய வாழ்க்கை கெடுவதற்கு தூக்கம் கெடுவது கூட ஒரு காரணம். காரணம்னா தூக்கம் கெடுச்சுன்னா அங்க ட்ரீம்ன்ற ஒரு ப்ராசஸ் நடக்காது. அது நடக்கல அப்படின்னா அங்க நடக்கலன்னா இங்க அவுட்புட் எப்படி வரும்? அதுதான் புரியுதுங்களா? சில பேர் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆகல அப்படின்னா வாந்தி எடுக்கும்போது அப்படி வரும். ஆமாங்கய்யா. அப்ப சொல்லுவாங்க சரியா செரிமானம் ஆகல அப்படின்னு, டைஜஷன் ஆகல அப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்க சரியா தூங்கல அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கான டைஜஷன் சரியா நடக்காது. நடக்கலன்னா நீங்க எதிர்பார்த்தது மாதிரி நடக்காது, வேற வேற மாதிரி நடந்துட்டு இருக்கும். நன்றிங்க. 6:20 ஆயிடுச்சு. நான் உங்களை போயிட்டு அடுத்ததுக்கு தயாராகிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி சார். க்ளோஸ் பண்ணிடலாமா? என் பண்ணிடலாங்களா? ஓகேங்க ஐயா, க்ளோஸ் பண்ணிடலாங்க ஐயா. பண்ணிக்கலாங்க சார். நன்றிங்க மேடம். ஓகேங்க சார். ஓகேங்க ஐயா, அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி. தேங்க்யூ. நாராயணன் சார், தேங்க்யூ. எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே சார். ஓகே. படி சார் பேசுங்க. படி சார் வாய்ப்பு இருக்கும்போது பேசுங்க. நாராயணன் சார் உங்களை தான், மேஜர் நாராயணன் சார். ஓ என்னதான் மணி படி படி படினாரு. அந்த மணியின் காதுல கேட்டது. அவ்வளவுதான். படி படி படி. ரொம்ப சந்தோஷம். கலைச்செல்லம் சார் புக்கு வந்துருச்சா நேத்து? இன்னும் என் கைக்கு வரல. அது ஒரு தவறி கொரியர் மாதிரி தேன்கனிக்கோட்டை போய் அப்புறம் போன் அடிச்சு புடிச்சிட்டேன் நேத்து. இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிருக்கு. அதுக்குதான் ரசீதியா உங்களுக்கு உடனே ஃபார்வர்ட் பண்ணேன். அது ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்கெங்கயோ போச்சு, சம்பந்தம் இல்லாத ஏரியாலாம் போயிட்டு நேத்து தான் வந்து என் வீட்டுல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ல ஒரு சின்ன ஊர் ஒண்ணு இருக்கு, தேன்கனிக்கோட்டைன்னு. அங்க போயிட்டு அங்க நின்றுட்டு இருக்கு. அப்புறம் நான் வாங்கி வச்சுட்டு நீங்க கரெக்டா தான் எழுதிருக்கீங்க. அது வந்து ஒசூருக்கும் தேன்கனிக்கோட்டைக்கும் பார்டருங்க ஐயா. அதனால இந்த பக்கம் வராம அந்த பக்கம் வராம அது அந்த பக்கம் போய் அங்கிருந்து அவர் எடுத்து வச்சிட்டு இருக்காராம். இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன்னு இருக்காருங்க ஐயா. ரொம்ப நன்றி. எங்க இருக்கீங்க நீங்க? தளியா, மதகொண்டப்பள்ளியா, எங்க இருக்கீங்க? நான் இருக்கிறதுங்க ஐயா இது மத்திகிரி ஐயா. ஓகே. மத்திகிரி. என்னங்க ஐயா? தமிழ்ல தேன்கனிக்கோட்டை, இங்கிலீஷ்ல டெங்கனிக்கோட்டா சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்டுங்க ஐயா. அந்த சைடு சூளகிரி, இந்த சைடு மதகொண்டப்பள்ளி, தளி. ஆமா ஆமா ஆமா. லிட்டில் மேன்ஸ் ஊட்டின்னு சொல்லுவாங்க. தளி. ஆமாங்க ஐயா. ஆமா ஆமா. ஜவளகிரில ஃபுல்லா அந்த ரோஸ் கல்டிவேஷன் நடக்கும். ஆமா ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அந்த பக்கம் ஃபுல்லாவே ரோஸ் கல்டிவேஷன் தான் பயங்கரமா இருக்கும். எக்ஸ்போர்ட் அங்கதான் நிறையங்க ஐயா. ஃபுல்லா ஒசூரை மையமா வச்சு எக்ஸ்போர்ட் ஃபுல்லா அங்க இருந்தா நடக்குது. இங்கிலாந்து மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. பிரிட்டிஷ் வெஜிடபிள் தான் இப்போ சாகுபடி பண்ணுவாங்க அங்க. நூக்கோல், காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட் அதெல்லாம் பண்ணுவாங்க. மேடு பள்ளமா இருக்கும். ஆமா. ரொம்ப நல்லா. ஆமாங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. வணக்கம். க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ஐயா. ஓகே.